இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணியை போல ஸ்டார்ட் ஆன மழை, சரியான மழை. கொஞ்ச நேரத்திலேயே குளிர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குளிருக்கு சூடா ஏதாவது சாப்பிடலான்னு சமோசா தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வேக வச்ச உருளைக்கிழங்கு கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடார விட்டுறலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். சமோசா சீட் வீட்லயே ரெடி பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அக்கா ரெடிமேடாவே கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்திருந்த சீட்டை முக்கோணமா மடிச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மைதா மாவு எடுத்து சமோசா சீட் ஒட்டுறதுக்காக எல்லா பக்கமும் தடவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் சூடானது அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா போட்டுடலாம். அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு பொரிச்சோம்னா தான் 2 பக்கமும் ஈவனா வெந்து வரும். மலைக்கு சூடா சமோசா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு போய் எல்லாத்துட்டையும் கொடுத்தேன். சஸ்வந்துக்கு சர்ப்ரைஸா தான் கொண்டு போய் கொடுத்தேன். சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டான். எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள டீயுமே போட்டு ரெடி பண்ணிட்டேன்.